ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தோம் அப்படின்னா, வாட் ஆர் த நார்ம்ஸ் ஆஃப் த கோட் ஆஃப் கான்டக்ட் ஆஃப் பப்ளிக் அஃபீஷியல்ஸ்? தமிழ்ல பொது அதிகாரிகளின் நடத்தைகளுக்கான நடத்தை விதிமுறைகள் யாவை அப்படின்னு இருக்கு. இப்ப பார்த்தோம் அப்படின்னா, கோட் ஆஃப் கான்டக்ட் அப்படிங்கிறது ஜெனரலா எலெக்ஷன்ல தான் நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். இந்த கோட் ஆஃப் கான்டக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க கரண்ட் அஃபேர்ஸ்ல படிக்கிறதுல இருந்து எல்லாமே இருக்கு. ஆனா பப்ளிக் அபிஷியல்ஸுக்கு ஒரு கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்குது அப்படிங்கறத எத்திக்ஸ் வந்து நமக்கு வந்து கொஸ்டினா வந்து முன்னாடி வச்சிருக்கு. ஸோ இது இந்த கோட் ஆஃப் கான்டக்டோட நார்ம்ஸ் என்னங்கிறது தான் அதோடைய கொஸ்டின். எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டக்டோட நார்ம்ஸ் வந்து ஜெனரலா பேப்பர்ஸ்ல வருது நம்ம பார்த்துருக்கோம். பப்ளிக் அபிஷியல்ஸோட கோட் ஆஃப் கான்டக்ட் நார்ம்ஸ் என்னங்கிறது கொஸ்டினா இருக்கு சார். உங்கள்ட்ட இருந்து ஒரு நல்ல ஆன்சர். எப்பவுமே பாத்தீங்கன்னா எந்த ஒரு நிறுவனமா இருந்தாலும் ஒரு கோடு கொடுப்பாங்க. கோட் ஆஃப் கான்டக்ட், கோட் ஆஃப் எத்திக்ஸ், இது ரெண்டுமே கொடுப்பாங்க. அது பிரைவேட் ஆர்கனைசேஷனா இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனா இருந்தாலும் சரி. இப்ப கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் அந்த கோட் ஆஃப் கான்டக்டுக்கு ஒரு வேல்யூ எப்படி வருதுன்னா, சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கான அடித்தளமா அமைஞ்சிடும். அதனாலதான் வயலேஷன் ஆஃப் கோட் ஆஃப் கான்டக்ட் அப்படின்றது உங்களுக்கு ஒரு தண்டனைக்குரிய ஒரு அஃபென்ஸ், ஓகே, ஒரு குற்றமா கருதப்படுவாங்க. அப்போ அது மத்திய அரசா இருக்கலாம், இல்லைன்னா மாநில அரசா இருக்கலாம், எந்த அரசா இருந்தாலும் அதுக்கான கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படின்னு கொடுப்பாங்க, குறிப்பா பப்ளிக் அபிஷியல்ஸ். இன்னொன்னு என்னன்னா, ஏன் இதை கொடுக்குறோம் அப்படின்னா, அப்பதான் ஒரு பப்ளிக் அபிஷியலுக்கு எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு ஒரு தெளிவு பிறக்கும். இப்ப நான் வந்து மக்களுக்கு இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு நினைச்சு நான் சில விஷயங்களை செய்யலாம். ஆனா அந்த விஷயங்கள் உண்மையாவே மக்களுக்கு உகந்ததா இல்லையா, இல்ல சட்டப்படி அது சரியா தவறான்றது குழப்பம் வரக்கூடாது ஒரு அபிஷியல் வந்து ஒரு வேலையை செய்யும் போது. அப்படி இந்த குழப்பம் வருது அப்படின்னா அந்த குழப்பத்தை தீர்க்க வேண்டியது அரசோட கடமை. ஏன்னா அவங்க அரசு அதிகாரிகள் அப்பதான் செயல்பட முடியும். அதுக்காக இந்த கோட் ஆஃப் கண்டக்ட் ஒரு கோட் ஆஃப் எத்திக்ஸ் அப்படின்றது கொடுக்குறோம். சரிங்களா? இந்த கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படின்றது நிறைய பரிமாணங்கள்ல இருக்கும். ஒரு 15-20 பாயிண்ட்னு அவங்க கொடுத்துருப்பாங்க. நீங்க அந்த ரூல்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா லைனா கொடுத்துருப்பாங்க. ஒரு அரசு அதிகாரி இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு. ஆனா அதுல ஒரு நார்ம்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்களே, என்னென்ன நார்ம்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பர்சனல், அதாவது தனிப்பட்ட முறையில அரசு அதிகாரி அப்படின்றவர் எப்படி இருக்கணும். ரெண்டாவது, அந்த அரசு அதிகாரி அரசு அலுவல்கள்ல எப்படி இருக்கணும், ப்ரொஃபஷனல் கோடு எப்படி இருக்கணும். அந்த அரசு அதிகாரி எந்த அரசு அதிகாரியா இருந்தாலும் சரி, அது கீழ்நிலையில இருக்கக்கூடிய மக்கள் தொடர்புல இருக்கக்கூடிய வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், ஸோ அவங்கள கிராம நிர்வாக அலுவலர்ல இருந்து உயர்ந்த பதவியில இருக்கக்கூடிய கேபினெட் செக்ரட்டரி வரைக்கும் யாரா இருந்தாலும் அவங்களுக்குன்னு சில முடிவுகள் எடுக்கணும். சரிங்களா? அவங்கவுங்க நிலைக்கு ஏத்தாப்புல முடிவு எடுக்கணும். அந்த முடிவுகள் எப்படி எடுக்கிறது அது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த முடிவு டெசிஷன் மேக்கிங் தான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான ஒரு நிர்வாகத்துல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கூறு. அதுக்கப்புறம் அரசு சார்ந்த நெறிமுறைகள் எப்படி இருக்கணும். ஆஸ் அ ஸ்டேட்டுக்கானது நான் எப்படி நடத்தை எப்படி இருக்கணும், ஆர் எது வந்து அகெயின்ஸ்ட் த ஸ்டேட், அதாவது என்னோட செயல் எது அரசுக்கு எதிராக அமையும் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டாதான் என்னால முடிவு சரியா எடுக்க முடியும், மக்களுக்கான நலன்களை செய்ய முடியும். இன்னொன்னு பப்ளிக் ரிலேஷன் என்ன, ஒரு அரசு அதிகாரி மக்களிடம் போகும்போது என்ன மாதிரியான பொறுப்போட நடந்துக்கணும். ஸோ இந்த 5 வகையான நார்ம்ஸ் தான் அவங்க பயன்படுத்துறாங்க. சரிங்களா? அப்போ இந்த 5 வகையில நீங்க பிரிச்சுக்கலாம். நார்ம்ஸ்ன்னு கேட்கறாங்களே, என்னென்ன நார்ம்ஸ் இருக்கு? பர்சனல் நார்ம்ஸ் இருக்கு, ப்ரொஃபஷனல் நார்ம்ஸ் இருக்கு, டெசிஷன் மேக்கிங் நார்ம்ஸ் இருக்கு, ஸ்டேட்டுக்கு என்னென்ன நார்ம்ஸ் இருக்குன்னு இருக்கு, அதாவது ஹவு டு கோ அலாங் வித் ஸ்டேட், அது ஒரு பப்ளிக் ரிலேஷன். ஸோ இந்த 5 நார்ம்ஸ்க்கு அடிப்படையில தான் இருக்கும். அதுல நீங்க வேல்யூஸ் எழுதிக்கலாம். இப்போ பர்சனல் வேல்யூஸ் என்னெல்லாம் இருக்கணும், ஒரு ஆஃபீஸருக்கு இன்டெகிரிட்டியோட இருக்கணும், ஒழுக்கம் இருக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டியூட்டிஃபுல்னஸ் இருக்கணும், கடமை உணர்வு இருக்கணும். அதே போல தன்னை வளர்த்து கொள்ளக்கூடிய திறன் இருக்கணும். அதாவது ஒரே இடத்துல ஸ்டாக்னேட் ஆகக்கூடாது, என்னோட வளர்ச்சி இருக்கணும், அதுக்கு உழைக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்பிக்கை உடையவனாக இருக்கணும், ட்ரஸ்ட்வர்த்தினஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது மாதிரி நிறைய கூறுகள் இருக்கு பர்சனலா. இதே போல ப்ரொஃபஷனலாவும் இருக்கு. ப்ரொஃபஷனலா எப்படி இருக்க முடியும்? இப்போ ஒரு வேலை வருது, அந்த வேலையை நான் செய்யும் போது கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவை சுப்ரீமா வச்சுக்கணும். அதுதான் அடிப்படை. ஸோ எந்த ஒரு முடிவா இருந்தாலும் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவை மனசுல வச்சுட்டு செய்யணும். அதே போல கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியால அரசியல் சாசனத்துல குறிக்கப்பட்டுள்ள வேல்யூஸ், அந்த கூறுகளுக்கு எந்த பங்கமும் வராம நான் வேலை பார்க்கணும்.
லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணணும், கரப்ஷன்ல ஈடுபடக்கூடாது, டிரான்ஸ்பரண்டா இருக்கணும், வெளிப்படைத்தன்மை இருக்கணும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனலா வரக்கூடியது. அப்ப டெசிஷன் மேக்கிங் எப்படி இருக்கணும்? டெசிஷன் மேக்கிங் வந்து எல்லாருக்கும் ரூல் ஆஃப் லா அப்ஹோல்ட் பண்ணணும். உங்களுக்கு ஒரு விதமாகவும் இன்னொருத்தருக்கு ஒரு விதமாகவும் நான் முடிவு எடுக்கக்கூடாது. ஒரு முடிவு இதுக்கு இதெல்லாம் இருக்கணும்னா இந்த முடிவை இப்படிதான் எடுக்கணும்னு சொல்லணும். அப்போ டெசிஷன் மேக்கிங்க்கான ரூல் ஆஃப் லா இருக்கு, ஃபேர்னஸ் இருக்கு, சரிங்களா? அதுக்கப்புறம் அடித்தட்டு மக்கள், மார்ஜினலைஸ் பீப்புள், ஒடுக்கப்பட்ட மக்கள், அவங்களுக்கான நீதியை நான் வந்து வாங்கி கொடுக்கறதுல மும்பரமா இருக்கணும், இம்பார்ஷியாலிட்டி இல்லாம டெசிஷன் எடுக்கணும். அதே போல ஸ்டேட்டுக்கு அகெயின்ஸ்டா சில வேலைகளை செய்யக்கூடாது. ஸோ பப்ளிக் ரிலேஷன்ல டிரான்ஸ்பரண்டா எப்படி இருக்கிறது, மக்கள் நலனை எப்படி முன்னிலைப்படுத்துறது, இந்த மாதிரியான கூறுகள் அவங்க சொல்லியிருப்பாங்க. இதுதான் கண்டக்ட். ஸோ ஒரு அரசு அதிகாரி இப்படிலாம் நடந்துக்கணும், அதுக்கு இந்த 5 கூறுகள்ல இந்த மாதிரி நடக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் கோட் ஆஃப் கண்டக்ட். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. அதுல இந்த கோட் ஆஃப் கண்டக்ட்ல வேல்யூஸ் இருக்கு இல்லையா, இதை நீங்க பல இடங்கள்ல பயன்படுத்தலாம். ஏன்னா இதான் வேல்யூ, இதான் அடிப்படை வேல்யூ. இந்த அடிப்படை வேல்யூஸை நீங்க லிஸ்ட் எடுத்துட்டு நீங்க எங்கெங்கெல்லாம் வேல்யூ கேட்கறாங்களோ அந்த வேல்யூஸ் எல்லாமே கொடுக்கலாம். இப்ப அரசு அதிகாரிக்கான வேல்யூ வேற எல்லா ப்ரொஃபஷன்லயும் வரும். நிறைய ப்ரொஃபஷன்ல இதே தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஏன்னா சில இடங்கள்ல முன்ன பின்ன இருக்கும். இப்போ பிரைவேட்ல இருக்கிறவங்க கான்ஸ்டியூஷன் இந்தியா பத்தி எல்லாம் யோசிக்க மாட்டாங்க. அவங்க நலன் என்னன்னா ப்ராஃபிட் எப்படி இருக்கும், அதுல மேக்ஸிமைஸ் பண்றது எப்படி, அதுல பிசினஸ் எத்திக்ஸ் இருக்கும், அந்த எத்திக்ஸ்க்கு அந்த வேல்யூஸ் வரும். அவ்வளவுதான். ஆனா அடிப்படையில சில நம்ம வந்து அரசு அதிகாரியா இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். ஆனாலும் நம்மளுக்கு அடிப்படையா சில வேல்யூஸ் வேணும். அது அதுலயே இருக்கும், அந்த கோட்ல இருக்கும். அதை நீங்க பயன்படுத்தலாம் மற்ற ஆன்சருக்கும். ஆனா இந்த ஆன்சருக்கு இப்படிதான் இருக்கும். நீங்க லைனா அந்த வேல்யூஸ் எழுதாம 5 பிரிச்சு எழுதிங்கன்னா மார்க் நல்லா வரும். ஏன்னா அந்த கோட் ஆஃப் கண்டக்டை நம்ம 5 விதமா பிரிச்சு எழுதுறோம். சரிங்களா? அதுதான் முக்கியம். கொஸ்டின் வந்து ரொம்ப நம்ம வந்து அதை உடைச்சு பார்க்கும்போது அதோடைய இது என்ன தெரியும். யூஸ்வலா எப்படி எழுதுவாங்கன்னா லைனா எழுதிடுவாங்க. கோட் ஆஃப் கண்டக்ட்னா லைனா இன்டெகிரிட்டியோட இருக்கணும், டெசிஷன் மேக்கிங் இப்படி இருக்கணும், அப்படி எழுதுவாங்க. அப்படி எழுதாம நீங்க 5 விதமா இருக்கும். அந்த கோட் ஆஃப் கண்டக்ட் படிச்சீங்கனாலே அப்படிதான், அந்த ரூல்ஸ் படிச்சீங்கனாலே அப்படிதான் இருக்கும். அவங்களே அந்த பாயிண்ட்ஸ் அப்படிதான் கொடுத்துருப்பாங்க, 10-15 பாயிண்ட் லைனா கொடுத்துருப்பாங்க. ஆனா அதுல நீங்க படிச்சு பார்க்கும்போது இந்த மாதிரியான கூறுகள் அதுல இருக்கும். அதை நம்ம பிரிச்சு பார்த்து அது மாதிரி கொடுக்கும்போது இன்னும் ஒரு தெளிவு இருக்கும். நம்மளுக்கும் ஆன்சர் எழுதும்போது ஒரு தெளிவு இருக்கும். ஒரே இடத்துல எல்லா பாயிண்ட்டும் எழுத மாட்டோம். இப்ப பர்சனல் வேல்யூஸ் மட்டுமே எழுதியிருக்க மாட்டோம். நம்ம பர்சனல் வேல்யூஸ் எழுதுவோம், ப்ரொஃபஷனல் வேல்யூஸ் எழுதுவோம், டெசிஷன் மேக்கிங் வேல்யூஸ் எழுதுவோம், ஸ்டேட் வேல்யூஸ் எழுதுவோம், பப்ளிக் ரிலேஷன் வேல்யூ எழுதுவோம். அப்ப 5 ஒன்னொன்னுக்கு 2 பாயிண்ட் எழுதுனாலே 10 பாயிண்ட் வந்துருது. இன்னொன்னு சமதானமா எல்லா கூறுகளையும் நம்ம கவர் பண்ணிடுவோம். அப்ப ஆன்சர் ஒரு பேலன்ஸ்டா இருக்கும். ஒரு 10 மார்க் கொஸ்டினுக்கு ஒரு வெல் சஃபிஷியன்ட் ஆன்சரா இது வந்து, ஏன்னா நீங்க 5 பாயிண்ட்ஸ் சொன்னீங்க, அந்த 5 பாயிண்ட்ஸ் அதுல இருக்குது. ஸோ அவங்க கொஸ்டினுமே அந்த நாமினல் ஏரியாக்குள்ள வச்சுதான் அவங்க அந்த கொஸ்டினே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த 5 பாயிண்ட்ஸ் இவங்களால எழுத முடியுதா அப்படிங்கிறது அவங்களுடைய இருக்கு. வண்டர்ஃபுல் ஆன்சர். சோ ஒரு 5 பகுதியா பிரிச்சுட்டு ஒன்னொன்னுக்கு 2 பாயிண்ட் எழுதினா 10 பாயிண்ட் அழகா வரும். இன்னும் நீங்க கொஞ்சம் சுருக்கமா எழுத முடியும், நம்ம வேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பிரெவிட்டியா யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நீங்க 3 பாயிண்டே எழுதலாம். ஏன்னா ஸ்பேஸ் தானே, அந்த ஸ்பேஸ்க்குள்ள எழுதணும். நம்ம கரெக்டா எழுத முடியும் அப்படின்னா தாராளமா நிறைய பாயிண்ட்ஸ் எழுத முடியும். உங்களுக்கு அந்த சப்ஹெட்டிங்கா 5 பாயிண்ட் இருந்தாலும் அதுக்குள்ள உங்களால ஒரு 2 பாயிண்ட் 3 பாயிண்டா கொடுக்க முடியுதுங்கிறது உங்களுடைய மார்க்ஸோட இதை வந்து இன்னும் கூட்டும் அப்படிங்கிறது தான். வெரி வெரி தேங்க்ஸ்.